பச்சந்தி மாதிரி மாறிக்கினே இருக்காங்க. பச்சந்திய கூட நம்பிடலாம், ஆனா இந்த செபஸ்டியன் சீமான நம்பவே கூடாது. கூட ஒரு இடத்துல இருக்கு, அதையும் சேர்த்து கூடாது. இதுங்க ரெண்டு தான் குட்டி சார். இனிமேல் டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி எதிர்கட்சிக்கு வந்து இனிமேல் வராதுங்க, 100% வராதுங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தளபதி சி ஜோசப் விஜய் தமிழ்நாட்டை ஆட்சி புடிச்சிட்டார். இனி ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎம் விஜய் தான், அவரோட ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. இது 100% எழுதி வச்சுங்க. இருக்கிற மக்கள் பிரச்சனையை பேசாத, தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒரு பக்கம் இவ்வளவு நாள் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணி பேசல. இப்ப நேரு சாரும் மா சுப்பிரமணியம் இந்த பெரிய கைங்கெல்லாம் உதயநிதிக்கு யாரும் ஸ்கிரிப்ட் பண்ணல, சீமான் தான் பண்றாரு. தம்பி ஒரு துண்டை ஒன்று போட்டுக்க, பச்சை துண்டு, விவசாயிக்காக பேசு. விவசாயிக்காக பேசி பெண்கள் அவர் ஒரு பேசி மாட்டிக்கிறார். இதெல்லாம் தேவையா? சீமான ஒரு இட்டு போனாரு, அவரு கூட சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வேண்டியதானே, ஏன் பேசல? இப்பதான் புதுசா விவசாயத்தை பத்தி பேசுறது. விவசாய மக்கள் 90% இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே பழி தூக்கி தமிழக வெற்றி கழக அரசு மேல போடுறீங்க. என்ன செஞ்சாங்க, ஏதா செஞ்சாங்க, புடுங்குனாங்களா புடுங்கலையான்ட்டு நீங்க எல்லாம் தெரிந்த போறது இல்ல. உங்க காலம் எல்லாம் அப்படிதான் போயிடுச்சு. மக்கள் பேசிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு. எந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலும் உங்களை கழிவு ஊத்துறாங்க. செபஸ்டியன் சீமானையும் ஸ்நாட்டையும் உதயநிதியும் எல்லாம் உங்க டிஎம்கே மினிஸ்டர் எல்லாரும் கழிவு ஊத்துறாங்க. யூடியூப்ல ஓபன் பண்ணா கழிவு ஊத்துறாங்க, பேஸ்புக்க ஓபன் பண்ணா கழிவு ஊத்துறாங்க, இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணா கழிவு ஊத்துறாங்க. அப்ப கூட ஒன்னும் திருந்தல. நீங்களாம் பணம் இருக்கு உங்ககிட்ட, ஒரு 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிட்டீங்க. ஒரு கடமைக்கு நம்மளும் பேசலாம், ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இனிமேல் வேலைக்கே ஆகாது சார். இனி 10 வருஷமோ 20 வருஷமோ மாண்புமிகு புரட்சி தளபதி ஸ்ரீ ஜோசப் விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு, ஆள போறாரு.